ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் பயமாடா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்வதியை கூப்பிட்டு வச்சு விக்ரம் பேசுறாரு. டே 1ல இருந்தே அரோராவும் கமருதனும் ஃப்ரெண்ட்ஸ்னு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது நிறைய பேருக்கு தெரியல. இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா பார்வையும் கமருதனையும் அரோரா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அரோராவும் கமருதனும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட அவங்க வெளியிலேயே கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க இங்க வந்துதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து விக்ரம் சொல்றாரு. அண்ட் விக்ரம் வந்து அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கமருதன் வந்து அரோராவை தூக்கும் போது நீங்க ஒரு மாதிரி பாத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி பாத்திருக்கீங்கன்னு சொன்னோடனே பார்வதிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு மாதிரி பாத்திருக்கீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன தப்பா என்னை பத்தி ஃப்ரேம் பண்றீங்க? ஒரு பொண்ணை பத்தி இப்படி அவதூறா எப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேக்குறாங்க. உடனே பார்வதி கிட்ட விக்ரம் என்ன சொல்றாருன்னா, நீங்களே வந்து என் கமருதன் அப்படின்னு சொல்றீங்க. இதுல நான் என்ன தப்பா ஃப்ரேம் பண்றேன்? நீங்க வந்து அரோராவை அப்படி இப்படின்னு எல்லாம் ஃப்ரேம் பண்ணலையா? நீங்க அவதூறா அரோரா பத்தி பேசலையா? அந்த ஆபாச குறியீடு மேட்டர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க அந்த மாதிரி பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேக்குறாங்க. கேட்ட உடனே கமருதன் என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சி வக்கீல் வந்து இந்த கேஸ வந்து திசை திருப்ப பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா, பார்வதியை பத்தி விக்ரம் இப்படி பேசினதா நீங்க எதுக்கு இப்படி என்ன தப்பா ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்களும் தானே அரோராவை பத்தி தப்பா ஃப்ரேம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் கேக்குறாரு. அதுக்கு கமருதன் சொல்றாரு, இவர் வந்து திசை திருப்ப பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்றாரு.